தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம் இந்த 3 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை மக்களவைத் தேர்தலோடு சேர்த்து நடத்த வேண்டும் என்று திமுக தொடர்பில் திமுக சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தற்போது ஆலோசனை செய்யப்படும். அது குறித்து நாங்கள் ஆலோசனை செய்து முடிவை தெரிவிக்கிறோம் என்று உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தரப்பில் பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. 18 தொகுதிகள் இடைத்தேர்தல் நடத்தப்படவிருக்கிறது. அதனோடு சேர்த்து வழக்கை காரணம் காட்டி இந்த 3 தொகுதிகளுக்கு மட்டும் பிறகு தேர்தலை வைக்கக்கூடாது, அது உள்நோக்கம் நிறைந்தது. உடனடியாக இந்த 18 தொகுதிகளுக்கும் சேர்த்து இந்த 3 தொகுதிகளுக்கும் 21 தொகுதிகளுக்காக தேர்தலை நடத்துங்கள் என்று திமுக தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. அதுக்கு இடையூறாக இருந்ததாக கூறப்பட்ட வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டன. ஏற்கனவே அது அனைத்து தகவலையும் தேர்தல் ஆணையத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையத்தில் கடிதமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக உச்சநீதிமன்றத்திலும் இந்த தகவலை பதிவு செய்திருக்கிறது. இந்த நிலையில் இது குறித்து இன்று பதிலளித்த தேர்தல் ஆணையம் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று ஒரு தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறது. தேர்தல் மக்களவை தேர்தலோடு நடத்தப்படுமா அல்லது பிறகு நடத்தப்படுமா என்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் விரைவில் அதனுடைய முடிவை தெரிவிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இதற்கான அறிவிப்பு மக்களவை தேர்தலோடு சேர்த்து 18 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையத்துடைய அறிவிப்பு தொடர்பாக நம்முடைய நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் முதன்மை செய்தி ஆசிரியர் மு குணசேகரன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். தற்போது இந்த தேர்தல் ஆணையத்துடைய நிலைப்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? அடுத்ததா 18 தொகுதிகளுக்கும் சேர்த்து இந்த 3 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த முடியுமா? ஏற்கனவே அறிவிப்பு வந்தாச்சு, விருப்பமனு வேட்புமனு வாங்கியாச்சு, பரிசீலனை முடிஞ்சிடுச்சு. இப்ப அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா? தேவபிரியன், திமுக சார்பில் 18 தொகுதிகளுக்கு மட்டும் வைத்திருந்த தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்ச இந்த பின்னணியை முதல்ல பார்க்கணும். 21 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடங்கள் காலியாக இருந்த நேரத்தில் 18 தொகுதிகளுக்கு மட்டும் தேர்தல்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சது, இந்த 40 நாடாளுமன்ற தொகுதிகளோட. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக இது ஒரு சதி, இது ஏன் 21லும் நடத்தல, இந்த 3 மட்டும் ஏன் இது பண்றீங்கன்றப்ப வழக்குகள் இருக்குன்னு தேர்தல் ஆணையம் சொன்னது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. கடந்த 15ஆம் தேதி அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதாக சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கு அந்த வழக்குன்றது விவாதத்துக்கு வாத பிரதிவாதங்களுக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. இதுல 3 தொகுதிகளில் நீதிமன்ற வழக்கு விசாரணையில் இருக்கிறது அப்படின்னு ஒரு அடிப்படையை வைத்து இதை சொல்லியிருந்தாங்க. அதில் திருப்பரங்குன்றம் வழக்கு முடிவுக்கு வந்துருச்சு. அதை ஏகேபிஎஸ் உடைய வெற்றி செல்லாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஜெயலலிதா கைரேகை அவருடையதானா என்ற சந்தேகம் தொடர்பாக திமுக சட்டமன்ற உறுப்பினராக பதவிக்கு போட்டியிட்டு தோற்ற சரவணன் தொடர்ந்த வழக்கு அது. இப்போ அந்த வழக்கு முடிஞ்சது. அதே போல ஓட்டப்பிடாரம் தொகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி தன்னுடைய தோல்விக்கு எதிராக அதிமுக வேட்பாளர் பெற்ற வெற்றிக்கு எதிராக அவர் தொடர்ந்த வழக்கு அவர் வாபஸ் பெற்றிருந்தார். இந்த நேரத்தில் இந்த பின்புலத்தில் இந்த உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு வழக்கு வந்தது. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ உரிய நேரத்தில் தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இப்ப நீங்க சொன்னது மாதிரி முதற்கட்ட தேர்தல், 2ஆம் கட்ட தேர்தல், இந்த 2க்கான வேட்புமனு முடிஞ்சிருச்சு. முதற்கட்ட தேர்தல் ஏப்ரல் 13ஆம் தேதி நடக்குது. 2ஆம் கட்ட தேர்தல் ஏப்ரல் 18. ஏப்ரல் 18க்கான வேட்புமனு தாக்கல் நேற்றோட முடிந்து விட்டது. ஸோ இந்த நிலையில் இப்போது என்ன செய்வது அப்படின்னா, இந்த 7 கட்டமாக நடத்தக்கூடிய இந்த தேர்தல்களில் ஏதேனும் ஒரு தேர்தல் கட்டத்தில் நடத்திட முடியுமா, மே 23க்குள்ளேயே நடத்த முடியுமா என்பதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அந்த 4 தொகுதிகளுக்குமான இப்போ இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா, ஏப்ரல் 18ஆம் தேதி இந்த வழக்கையும் சேர்த்து 40 தொகுதிகளோடு சேர்த்து 18 சட்டமன்ற தேர்தலோடு சேர்த்து இந்த 3 தொகுதிகளுக்கும் வழக்கு நடத்தணும், தேர்தல் நடத்தணும் அப்படின்னு உத்தரவிடணும்னு கேட்டிருந்தாங்க. இப்போ திமுக சார்பில் அபிஷேக் மனு சிங்வி இந்த வழக்கில் ஆஜராகி வாதாடி வரக்கூடிய நேரத்தில் அது சாத்தியமில்லை என்று அவர்கள் அறிவித்து விட்டார்கள். இதுல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, தேர்தல் நடத்துவது குறித்து ஆலோசனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொன்னது. ஆனா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த 18ஆம் தேதி நடத்துறது சாத்தியம் இல்லை, ஆனா தேவையான அவகாசத்தை தேர்தல் ஆணையத்துக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவையான அவகாசம் என்பதற்கான கால வரம்பு என்னன்றது இந்த விசாரணையினுடைய நீட்சியில தெரியும். இந்த நொடியில் இந்த 18ஆம் தேதி 40 நாடாளுமன்ற தொகுதிகள், 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தான் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. மற்ற இடங்களுக்கான அந்த 3க்கான இடைத்தேர்தல் ஏப்ரல் 18 இல்லை, ஆனால் மே 23க்குள்ளாக நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கான்றதை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க வேண்டும்
அப்படின்ற ஒரு கட்டத்தை இப்போது இந்த வழக்கு எட்டியிருக்கு. இதுல நாம பார்க்க வேண்டியதுன்றது நடைமுறை சாத்தியம்ன்றது இப்போ இல்லை. இப்போ ஒரே நேரத்தில் இந்த 18ஐயும் நடத்துறது அப்படின்றது சாத்தியம். அத்தோடு சேர்த்து 3 நடத்துறதுக்கு கால அவகாசம் இல்லை. அந்த முடிவை அவர்கள் கடந்த 15ஆம் தேதியே எடுத்திருந்தாங்கன்னா, நோட்டிபிகேஷன் சொல்ற தேர்தல் அறிவிப்பு ஆணை, அதை வெளியிடுற அறிவிப்பு ஆணை நடத்தக்கூடிய நேரத்தில் வெளியிட்டு இருந்தாங்கன்னா இது நடந்திருக்கும். நோட்டிபிகேஷன் பண்றப்ப இந்த 3க்கு சொல்லலை. ஸோ அது சிரமம். இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, தேர்தல் ஆணையம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, ஒரு போதுமான அவகாசத்தை எடுத்துக்கொண்டது. பைபோல் வில் ஹேப்பன் வித்தின் ரீசனபிள் டைம். ஓரளவுக்கு நியாயமான நேரத்துக்குள்ள நடத்துவோம்னு எலெக்ஷன் கமிஷன் ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை உச்சநீதிமன்றம் ரெக்கார்டு செய்து கொண்டது, ஏற்றுக்கொண்டது. அதுபோல தேர்தல் ஆணையம் இன்னொரு கருத்தையும் சொல்லிடுச்சு, உச்சநீதிமன்றம் இன்னொரு கருத்தையும் சொல்லிடுச்சு. டைமிங் எந்த நாளில் தேர்தல் நடத்தணும் அப்படின்றதுல நாங்கள் தலையிட மாட்டோம், இந்த தேதியில் தேர்தல் நடத்துங்கள் என்று நாங்கள் உத்தரவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதான் இதனுடைய கிரக்ஸ். அதாவது 3 தொகுதிக்கான தேர்தல் அப்படின்றது இன்றைக்கு இந்த 18 தொகுதிகளோட சேர்ந்து நடத்தப்பட போவது இல்லை. அதுல ஒரு தெளிவு இதுல பிறந்திருக்கு. இன்னொரு அம்சம் பாத்தீங்கன்னு சொன்னா, எப்போது அப்படின்றத தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு. தேர்தல் ஆணையம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, எலெக்ஷன் சுப்ரீம் கோர்ட் மாதிரியே. அதனால தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையிலும் இதை செய்யுங்கள் என்று பரிந்துரைக்கிறது. நார்மலா ஒரு உத்தரவுன்றது உச்சநீதிமன்றம் போடுவதில்லை. இந்த சின்னத்தை இன்னாருக்கு தாருங்கள்னோ, இந்த தேதியில நடத்துங்கள்னோ அப்படி அவங்க சொல்றதில்லை. அதுதான் இப்ப முக்கியமானது. தேர்தல் உரிய நேரத்தில் நடத்துவோம்னு அவங்க சொல்றாங்க, அதை ஏற்றுக்கொண்டு விட்டது. இந்த தேதியில தேர்தல் நடத்த முடியாது என்பதை உச்சநீதிமன்றம் உத்தரவிட முடியாதுன்னு சொல்லிடுச்சு. இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, இதுக்கு நாங்கள் உத்தரவு போட முடியாது அப்படின்னு நீதிமன்றம் ஒரு இடத்துல கருத்து சொல்லுது. ஆனால் இந்த விவகாரத்தில் 2 கேள்விகள் இருக்கு திரு மு. குணசேகரன். ஒன்று, கடந்த காலங்களில் வழக்கு காரணம் காட்டி 3 தொகுதிகளுக்கும் நீங்கள் தேர்தல் நடத்தலை. ஆனால் அப்படி வழக்கு இருக்கிறதுனால தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு உங்களுக்கு யார் அந்த லீகல் பாயிண்ட்டை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கடந்த காலங்களில் ஒரு கேள்வி கேட்டிருக்கு. அதுக்கு விடை என்ன அப்படின்னு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியல. இன்னொன்று, இந்த 3 தொகுதிகள் தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல், இந்த 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த 3 தொகுதி எவ்வளவு சிக்னிஃபிகன்ஸ் ஆனது? அது ஒவ்வொரு தேர்தலும் முக்கியமானது. இப்போ இந்த 3 தேர்தல் மட்டும் இல்லை, கூடுதலாக இன்னொரு உறுப்பினரும் இப்போ இறந்துட்டாரு, சூலூர் தொகுதி இறந்துட்டாரு. எனவே அடுத்து வரக்கூடிய தேர்தல்ன்றது 4 தொகுதிகளுக்காக நடக்கும்னு நினைக்கிறேன். திருப்பரங்குன்றம், ஓட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி, சூலூர் என்று தெற்கே 2 மேற்கே 2 அப்படின்ற அடிப்படையில் இந்த தேர்தல் நடக்க இருக்கு. ஆனா 18ஆம் தேதி இல்லை என்பதுதான் இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஒரு டேக்அவே பாயிண்ட். இப்போ நமக்கு 18ஆம் தேதி இந்த 3க்கும் சேர்த்து நடத்தணுன்றது ஒரு பிரேயர். திமுக தொடர்ந்த வழக்கினுடைய சாராம்சம் அதை ஏற்றுக்கொள்ளல உச்சநீதிமன்றம். மாறாக அதுக்கு அவகாசம் கொடுத்திருக்காங்க. இது தேர்தல் திமுக தரப்புக்கு இது ஒரு பின்னடைவு. அவங்க இந்த தேர்தல் சேர்த்து நடத்தணும். ஏன்னா 2-3 அம்சம் இருக்கு. ஒரு ஆட்சி இந்த 21க்கும் நடத்தி அதுல பெருவாரியான இடங்களில் திமுக எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றால் ஆட்சிக்கு ஒரு நெருக்கடியை தரலான்றது எதிர்கட்சிகளுடைய நினைப்பு. ஆளுங்கட்சி இதுல ஓரளவுக்கு வெற்றி பெற்றால் கூட பெரும்பான்மை இருக்கிறது அப்படின்றது ஆளுங்கட்சியினுடைய எதிர்பார்ப்பு. இதற்கிடையில இதுல எதிர்கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சிரமம் என்னன்னா, இந்த 3 தொகுதிக்கும் தனியாக இடைத்தேர்தல் நடத்தினா, அது பொது தேர்தலோடு இடைத்தேர்தல் நடத்தினால் செலவும் குறைவு, ஆளுங்கட்சி எதிர்கொள்வதும் எளிது. கூட்டணி இருக்கும், எல்லோரும் அந்தந்த தொகுதிகளில் முடங்கிடுவாங்க. ஒரு இடைத்தேர்தலில் எல்லாருடைய கவனமும் குவியாது. எல்லா ஊர்களில் இருந்தும் தொண்டர்கள், முன்னணியினர், நிர்வாகிகள் அப்படின்னு வரமாட்டாங்க. அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வச்சு அங்கங்க தேர்தலை எதிர்கொள்வது அப்படின்ற ஒன்று இருக்கும். ஆனால் பொது தேர்தலோடு நடத்துறதுன்றது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுன்றது இப்ப இல்லை. இப்போதைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய முடிவுன்றது இந்த 4 தொகுதிகளுக்கும் 3 தொகுதிகள் மற்றும் சூலூருக்கு தற்போது தேர்தல் இல்லை. மக்களவை தேர்தலோடு சேர்த்து இந்த தேர்தல் இல்லை. உரிய நேரத்தில் அப்படின்னு சொன்னதுனால தேர்தல் ஆணையம் தனியாக ஒரு தேர்தல் கால அட்டவணையை வெளியிடணும். அதன் அடிப்படையில் நடக்கும். இந்த அட்டவணைக்குள்ளேயே அவர்கள் சேர்க்க போகிறார்களா? 9 கட்டமாக தேர்தல் நடத்துறதா அறிவிச்சிருக்கிறாங்களே, அதற்குள்ளேயே இதை செய்ய போறாங்களா அல்லது இந்த தேர்தல் முடிந்த பிறகு செய்ய போகிறார்கள்ன்றது அதுல ஒரு தெளிவு இல்லை. அது தேர்தல் ஆணையத்தினுடைய உரிமை சார்ந்ததாக அவங்க இதுல முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்பதான ஒரு நிலை இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஜெயபிரியன்.
திருப்பரங்குன்றம், ஓட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி ஆகிய 3 தொகுதிகளுக்கும் இந்த 18 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலோடு சேர்த்து அதற்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று திமுக தொடர்ந்த வழக்கில் தற்போது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உரிய நேரத்தில் தேர்தலை நடத்தலாம் என்று தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான பல்வேறு தகவலை கொடுத்தீங்க திரு குணசேகரன். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி. திருப்பரங்குன்றம், ஓட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி ஆகிய 3 தொகுதிகளுக்கும் சேர்த்து 21 தொகுதிகளுக்காக இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்று திமுக தொடர்ந்த வழக்கில் தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் உரிய நேரத்தில் நடத்தலாம் என்று அதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. எனவே தற்போது ஏப்ரல் 18ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறக்கூடிய தமிழகத்தில் இந்த 3 தொகுதிகளுக்கும் சேர்த்து தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உரிய நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கலாம் என்றதோடு உச்சநீதிமன்றம் தற்போது அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. எந்த உரிய நேரம், எப்போது இதற்கான அறிவிப்பு வெளியாகும், கால அவகாசத்தை தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும். எனவே அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தற்போது ஏப்ரல் 18ஆம் தேதியே நடத்த வேண்டும் என்றதுடைய திமுகவுடைய கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. ஏற்கனவே தகுதி நீக்கத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதனோடு சேர்த்து அரவக்குறிச்சி, ஓட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று திமுக தொடர்ந்த வழக்கில் தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உரிய நேரத்தில் 3 தொகுதிகளுக்கும் தேர்தலை நடத்தலாம் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திமுகவுடைய கோரிக்கை தற்போது நீதிமன்றம் தரப்பில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் தேர்தல் ஆணையம் அதற்கு உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்கலாம், உரிய நேரத்தில் தேர்தலை நடத்தலாம் என்று அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. எந்த உரிய நேரம், எப்போது அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்பதை தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யும். எனவே ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை. 3ஆம் கட்டமா, 4ஆம் கட்டமா, அல்லது இதற்கு தனியாக ஒரு அறிவிப்பு, தேர்தல் அறிவிப்பு என்பது வெளியாக வாய்ப்பிருக்கிறதா, அதற்கான புதிய அட்டவணை என்பது வெளியாகும், எப்போது வெளியாகும் என்பது போன்ற அனைத்து விவரங்களையும் தேர்தல் ஆணையமே முடிவு செய்யும். ஒரு அரசியல் அமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பு என்பதால் இதன் காரணமாக தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிடுவதற்கான வாய்ப்பில்லை. தற்போது இந்த வழக்கின் பின்னணி, நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவின் சாராம்சம் என்ன தொடர்பான விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வு, உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு விவரம் என்ன? ஓட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலையும் மக்களவை தேர்தலோடு நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி திமுகவின் RS பாரதி அவர்கள் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் S.A. பாபே மற்றும் அப்துல் நசீர் அடங்கிய அமர்வின் முன்பாக கடந்த வாரத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது அந்த வழக்கினை ஏற்று தற்பொழுது உச்சநீதிமன்றமானது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை நடத்துவதற்கு தங்களுக்கு அவகாசம் தேவைப்படும் என்ற ஒரு கோரிக்கையை குறிப்பாக தேர்தல் ஆணையமானது முன்வைத்தது. ஆனால் நிச்சயமாக இந்த 3 தொகுதிகளுக்குமான தேர்தலை நாங்கள் நடத்துவோம் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்தார்கள். தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த கோரிக்கையை ஏற்றுதான் தற்பொழுது இந்த வழக்கினை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கினை பொறுத்த அளவில் திமுகவின் கோரிக்கையானது இந்த 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலையும் நடைபெற உள்ள அந்த மக்களவை தேர்தலோடு சேர்த்து நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். குறிப்பாக அதாவது மக்களவை தேர்தலில் ஏப்ரல் 18ஆம் தேதி அந்த இடைத்தேர்தலை நடத்த முடியாவிட்டாலும் வேறு ஏதேனும் ஒரு கட்டத்தில், அதாவது 2வது அல்லது 3வது கட்டத்தில் இந்த இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் முன்வைத்தார்கள். அதற்காக அவர்கள் ஒரு 4 தேதிகளையும் வழங்கினார்கள். அதாவது
ஏப்ரல் 28 மற்றும் அதாவது மே 6 மற்றும் மே 12 ஆகிய தேதிகளையும் அவர்கள் உச்சநீதிமன்றத்திடம் முன்வைத்தார்கள். ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய அவகாசத்தை ஏற்று அந்த தேதிகள் எதையும் உச்சநீதிமன்றம் கருத்தில் கொள்ளவில்லை. ஆனால் நிச்சயமாக இந்த 3 தொகுதிகளுக்கான தேர்தலானது விரைவில் நடத்தப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தை மட்டும் தேர்தல் ஆணையத்திடமிருந்து உச்சநீதிமன்றமானது பெற்றுக் கொண்டது. அதனை ஏற்று இந்த வழக்கினையும் முடித்து வைத்திருக்கிறார்கள். இது தவிர இந்த 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் திமுகவின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த ஆவணங்கள் அடிப்படையில் ஆராய்ந்த பிறகுதான் இந்த 3 தொகுதிகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கான கால அவகாசத்தை தேர்தல் ஆணையத்திற்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நீதிபதி S.A. பாப்டே அவர்களும் முன்வைத்தார்கள். தேவா, குறிப்பாக இந்த 3 தொகுதிகளை பொறுத்த அளவில் தேர்தல் ஆணையமானது நிச்சயம் தேர்தல் நடத்தப்படும் எனவும் ஆனால் எந்த தேதியில் என்பதை தங்களால் தெரிவிக்க இயலாது என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதனை ஏற்றுதான் தற்பொழுது இந்த வழக்கானது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. சுசித்ரா, தற்போது தேர்தல் ஆணையம் உரிய நேரத்தில் தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. ஆனா எந்த உரிய நேரம், எவ்வளவு கால அவகாசம் எடுத்துக்கணும்? வழக்கமா ஒரு தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் திமுக வழக்கறிஞர் பிரிவு தலைவருடைய வழக்கறிஞர் அணி தலைவர் வில்சன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்காரிடம் பேசலாம். சார் வணக்கம். தற்போது இந்த 3 தொகுதிகளுக்கு நியாயமான நேரத்துக்குள் தேர்தலை நடத்தி முடிப்பதாக நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்தனர். அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் இந்த வழக்கு அவருடைய வாக்குறுதியை பதிவு செய்து இந்த வழக்கை முடித்து வைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் வந்து இந்த 6 ஃபேஸ்க்குள்ளே நடத்தணும்னு சொல்லி கேட்டோம். அதற்கு நீதிபதிகள் அவர்களே வந்து ஒரு நியாயமான நேரத்துக்குள் நடத்துவதாக கூறுகிறார்கள். நாங்கள் ஏன் அதை தேதி குறிப்பிட வேண்டும் அப்படி என்று கூறிவிட்டார்கள். நியாயமான தேதினா ஒரு எலெக்ஷன் கமிஷனுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். அவங்க வந்து அதை நோட்டிஃபிகேஷன் அதுக்குன்னு தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொண்டு வரணும். இப்போ நாங்கள் 3 தொகுதிகள் கேட்டு ஒரு சூலூர் தொகுதிக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனும் கொடுத்துருக்கோம். அதையும் கன்சிடர் பண்ணி இந்த 4 தொகுதிகளும் ஒரு செப்பரேட் ஷெடியூல் அட்டவணை வந்து அனௌன்ஸ் பண்ணி எலெக்ஷன் நடத்துவதற்கு அதுக்கு அவங்களுக்கு உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது கருதி அதற்காக வந்து நியாயமான நேரம் வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். சார், இப்போ இந்த ப்ரெஸ் மீட் வச்சப்போ கூட மார்ச் 5க்கு முன்னாடி எந்தெந்த தொகுதிகளாக காலியாக இருக்குதோ அது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக தேர்தல் நடத்தப்படும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 3 தொகுதிகளுக்கு மட்டும் இந்த ஒரு எந்த விதமான நடவடிக்கை, ஒரு அடிப்படையான விஷயங்களை கூட பண்ணாத அளவுக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு இருக்கும். இன்று வழக்குகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த ஹியரிங்கில் அவங்க வந்து ஒரு டிஃபென்ஸ் இல்லை, கவுண்டர் போடலை, நாங்கள் வந்து தேர்தல் நடத்துகிறோன்ற ஒரு வாக்குறுதி நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பட்சத்தை பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு நாங்கள் தாக்கல் செய்யலைன்னா அந்த 3 தொகுதிக்கும் தேர்தல் நடத்தியிருப்பார்களாம் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. அப்போ இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இந்த 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை நடத்த அவங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படின்ற நாங்கள் வழக்கு போடவில்லை என்றால் நடத்தியிருக்க மாட்டார்கள். இப்போ சார், இன்னைக்கு அவங்க வந்து 3 தொகுதிக்கும் உரிய நேரத்தில் நடத்துகிறோம்னு சொன்னப்போ நீதிபதிகளே ஒரு கருத்தை சொன்னாங்க. அவங்களே வந்து முதல் கட்டத்திலேயோ அல்லது 2ஆம் கட்டத்திலேயோ நடத்தக்கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி. அதனால தான் அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணலை. நீதிபதிகள் இந்த 6 ஃபேஸில் வந்து ஏதாவது ஒரு ஃபேஸ், முதல் 2 ஃபேஸ், 2வது ஃபேஸ் வந்து 18 நாள் எலெக்ஷன் நடக்க போகுது. அதனால் அதாவது குறைந்தது 24 நாட்கள் தேவைப்படுகிறது. 7 நாட்கள் வந்து நாமினேஷன் தாக்கல் செய்வதற்காக, மறுநாள் வந்து நாமினேஷன் செக் பண்ணுவதற்காக, 2 நாட்கள் வந்து நாமினேஷன் வந்து ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்காக, 14 நாட்கள் வந்து அந்த ரிஜெக்ஷன் தேதியிலேருந்து தேர்தல் நடத்துவதற்காக. இது வந்து செக்ஷன் 30 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் இருக்குது. இது ஸ்டாச்சுட்டரி டைம் லிமிட். இதை வந்து யாருமே ஓவர் கம் பண்ண முடியாது. அதனால தான் நீதிபதிகள் அவங்க தேர்தல் ஆணையமே ஒரு நியாயமான நேரத்திற்குள் நடத்துவதாக கூறுகிறார்கள். அவர் நடத்தட்டும். ஏன்னா 6 ஃபேஸ் வரைக்கும் எலெக்ஷன் வெவ்வேறு மாநிலத்தில் நடைபெற போகிறது. அந்த 6 ஃபேஸ்க்குள்ளே ஏதாவது ஒரு ஃபேஸில் அவங்க நடத்தட்டும்ன்ற ஒரு அப்சர்வேஷன்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுடைய அண்டர்டேக்கிங்கை பதிவு செய்து இந்த வழக்கை முடித்து வைத்துள்ளார்கள். அவர்கள் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு 2nd ஃபேஸ் வந்து 18/4, 3rd ஃபேஸ் வந்து 23/4,
4th phase வந்து 29/4. இப்படி அவர்கள் வந்து இந்த செகண்ட் ஃபேஸ்க்குள்ளே நடத்தல. மறுபடியும் நாங்கள் நீதிமன்றத்தை அணுவதற்கு எந்த வித தடையும் இல்லை. நாங்கள் இப்போ குஜராத்தில் வந்து 8/3 வந்து 3 எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அவங்க வந்து ரிசைன் பண்ணாங்க. 14/3க்குள்ளே உடனே எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு அவசரம் இதில் காட்டுவார்கள் என்று நம்புகிறோம். திமுக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடிய வில்சன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் தேர்தல் நடத்துவதாக தேர்தல் ஆணையம் உறுதியளித்திருக்கிறது. எனவே நிச்சயமாக அவர்கள் உரிய காலத்திற்குள் தேர்தல் நடத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அவ்வாறு அந்த உறுதியை அவர்கள் காப்பாற்றாவிட்டால் நாங்கள் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடுவோம், அதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம் என்று தற்போது திமுக தரப்பு வழக்கறிஞர் வில்சன் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். மீண்டும் நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் பேசலாம். சுசித்ரா, தற்போது தேர்தல் ஆணையம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் எடுத்துக்கும்? இந்த 3 தொகுதிகளுக்கும் தேர்தல் அறிவிக்கணும் அப்படின்னா எப்ப அதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது? குறிப்பாக அதாவது தேர்தலை பொறுத்த அளவிலேயே அவர்களுக்கு அந்த தேர்தல் தேதிகளுக்கான அறிவிப்புகள் வெளியிட்டு அதன் பின்னர் அந்த தேர்தல் நடத்தைகள் அமலுக்கு வரும் பட்சத்தில் குறைந்தபட்சம் தேர்தல் ஆணையத்திற்கு இந்த அனைத்து பொறுப்புகளையும் செய்து முடிப்பதற்கு குறைந்தபட்சமாக 24 நாட்கள் கால அவகாசமானது செய்யப்படும். ஒரு தேர்தலை நடத்தி முடிப்பதற்கான அனைத்து அவகாசத்தையும் அந்த அவகாசமானது இருக்கும் பட்சத்தில் தான் ஒரு தேர்தலுக்கான அறிவிப்புகளையும் தேர்தல் ஆணையமானது வெளியிடும். குறிப்பாக இந்த ஒரு கருத்தை அடிப்படையாக கொண்டுதான் தேர்தல் ஆணையமானது இந்த 3 தொகுதிகளுக்கான தேர்தலை எந்த தேதியில் நடத்தப்படும் என்ற ஒரு இறுதி முடிவை அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கவில்லை. ஆனால் நிச்சயமாக வரும் கட்டங்களில், அதாவது 2வது கட்டம் தவிர அடுத்த 3, 4, 5 அதற்கு அடுத்து வரும் கட்டங்களில் இந்த 3 தொகுதிகளுக்கான தேர்தலை எந்த கட்டத்தில் நடத்த முடியும் என்பது குறித்த ஒரு விரிவான ஆலோசனையும் தேர்தல் ஆணையமானது நடத்த உள்ளதாகவும் தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தினுடைய தேர்தல் நடைபெறுகிறது. அந்த தேர்தலோடு சேர்த்து நிச்சயமாக இந்த 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளானது நிச்சயம் குறையும். ஆனால் அதே சமயத்தில் மக்களவை தேர்தலானது மொத்தம் 7 கட்டங்களாக நடைபெறும் பட்சத்தில் மற்ற ஏதாவது ஒரு கட்டங்களில் இந்த 3 தொகுதிகளுக்கான தேர்தலை தேர்தல் ஆணையமானது நடத்துவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இன்றைய வழக்கினுடைய விசாரணையிலிருந்து தெரிகிறது. தேர்தல் ஆணையமானது இந்த 3 தொகுதிகளுக்கான தேர்தலை நடத்த மாட்டோம் என்ற எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்கவில்லை. தேர்தல் நடத்தப்படும், ஆனால் எந்த தேர்தல் என்பதை மட்டும் எங்களால் தற்பொழுது கூற இயலாது என்ற ஒரு கருத்தை தான் அவர்கள் முன்வைத்தார்கள். அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் நடத்துவதற்கு ஆகும் அந்த கால அவகாசம் மற்றும் அது தவிர தேர்தல் ஆணையத்தினுடைய ஏற்பாடுகள் உள்ளிட்ட அம்சங்களை கருத்தில் கொண்டுதான் இந்த தேர்தல் தேதிகளை அவர்கள் முன்வைக்கவில்லை என்ற ஒரு கருத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த 3 தொகுதிகளை பொறுத்த அளவில் ஏற்கனவே திமுகவின் சார்பில் தேர்தல் ஆணையத்திடமும் மனுக்களானது வழங்கப்பட்டிருக்கிறது. குஜராத்தை பொறுத்த அளவில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ இருந்தவுடன் அடுத்த 2 நாட்களுக்குள் அந்த தொகுதிக்கான தேர்தல் அறிவிப்பானது வெளியாகி இருந்தது. அந்த தொகுதியினுடைய அறிவிப்பையும் மேற்கோள் காட்டிதான் திமுகவானது இன்ற கோரிக்கைகளை, அதாவது மக்களவை தேர்தலோடு தமிழகத்தினுடைய 3 தொகுதிகளுக்கான நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க. தற்போது மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். 3 தொகுதிகளுக்கும் தேர்தல் ஆணையம் உரிய நேரத்தில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த உத்தரவு நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை உயர் நீதிமன்றங்களாலும் சரி உச்ச நீதிமன்றங்களாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு இன்டர்ஃபியர் செய்யாம தான் இருப்பார்கள். அப்போ அது ஒரு அணுகுமுறை என்று பார்க்கும்போது இது சரியான அணுகுமுறை இல்லை என்று நான் கருதுகிறேன். உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றது ஏனென்றால் பல வழக்குகள்ல பார்த்திருக்கோம். எலெக்ஷன் பெட்டிஷன் ஆனாலும் சரி பலதும் என்ன ஆகுது என்றால் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு கெடு இருக்கிறது இல்லையா, அந்த கெடுவுக்கு தாண்டி ஒரு உயர் நீதிமன்றத்திலேயோ இல்லை என்றால் ஒரு உச்ச நீதிமன்றத்திலேயோ ஒரு தீர்ப்பு சமீப காலங்களில் வந்ததே கிடையாது. தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக வந்தது கிடையாது. பல ஓவர் ஆர்ச்சிங் இஷ்யூஸ், இப்போ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ்ல வேணா சுப்ரீம் கோர்ட் பல கேள்விகள் எழுப்பலாம். ஏன் தேர்தல் நடத்த முடியாது என்று வேணா கூட எழுப்பலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு கேள்வி இல்லை என்றால் ஒரு டைரக்ஷன் இதுவரையான காலங்களில் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக வந்ததில்லை. இது அதே ஒரு பாணியில் தான் இது போகிறது என்று நான் கருதுகிறேன். இதுல கோர்ட்டை குறை சொல்லி பெரிய பிரயோஜனம் இல்லை என்று தான் கருதுகிறேன். அது தவறான அணுகுமுறை தான். கோர்ட்டுக்கு சென்றதே ஒரு தவறான அணுகுமுறையாகத்தான் நான் பார்க்கிறேன்.
தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவோ உச்சநீதிமன்றம் எந்த நீதிமன்றமும் சொல்லாது, ஏன்னா ஒரு அரசியல் சாசன அமைப்பு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. இன்னொன்று, இதில் உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ராதாகிருஷ்ணன். அடுத்ததாக மதுரை வண்டியூர் 4 வழிச்சாலை பகுதியில் மதுரை வேட்பாளராக முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய சு. வெங்கடேசனை ஆதரித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார்.